உங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஏளனம் செய்கிறார் நிர்மலா சீதாராமன் என்று கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. கோடை வெப்பத்தை சமாளிக்க ஓட்டுநர் நடத்துனருக்கு மோர் ORS கரைசல் வழங்க போக்குவரத்து கழகங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு பெருகி வருகிறது. பாஜக ஆட்சிக்கு வரும்போது தமிழகத்தில் தனியார் பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சசிகலா, டிடிவி, OPS ஆகியோரை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை என்று EPS திட்டவட்டமுடன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான கூட்டம் ஊழலை மறைக்க நாடகம் என்று H. ராஜா விமர்சனம் செய்துள்ளார். திமுக அரசின் கபட நாடக ஏமாற்று வேலையால் விடுமுறை நாளில் கூட போராட்ட களத்தில் நின்று அரசு ஊழியர்கள் போராடி வருகின்றனர் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் தன்னை மிரட்டி அறுவடைக்கு தயாராக இருந்த வயலில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைத்ததாக பெண் ஒருவர் கதறி எழும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என் வயலெல்லாம் போச்சு சார், கேட்டால் மிரட்டுறாங்க என்று பெண் பகீர் குற்றச்சாட்டை வைத்துள்ளார். கல்லூரி வளாகங்களில் சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று UGC அறிவுறுத்தியுள்ளது. தமிழக சட்டசபையில் கடந்த 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மறுநாள் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் உழவரை தேடி வேளாண்மை நலத்துறை திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து உழவரை தேடி வேளாண்மை திட்டம் மே மாதம் தொடங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு பகுதியில் விவசாய நிலத்தையொட்டி சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி லாரிகளில் எடுத்து செல்லப்படுவதாக புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக இளநியல் காவல் நிலையத்திற்கு புகார் சென்றது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இலங்கை மட்டக்களப்பு பகுதியில் உள்ள கோவிலுக்காக கும்பகோணத்தில் 22 ஐம்பொன் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த சிலைகளை கடந்த 2 வருடங்களாக சுமார் 25 பேர் இணைந்து தயாரித்துள்ள நிலையில் இது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. ஆவடி இடையே இயக்கப்படும் மின்சார ரயில் சேவையை திருவள்ளூர் வரை நீட்டிப்பது தொடர்பாக பயணிகளின் கோரிக்கைக்கு ரயில்வே நிர்வாகம் பதிலளித்துள்ளது. அதில் இந்த ரயில் சேவையை நீட்டிப்பது தற்போது சாத்தியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை குறித்து தமிழகத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்கள் 3வதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கு என்று கார்த்தி சொல்வது நிஜம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அவதூறாக பேசிய பாஜக மேற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் கனகராஜை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொலை குற்றங்கள் குறைவு என முதல்வர் ஸ்டாலின் கூறுவது அட்ராசிட்டியின் உச்சம் என முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் கூறியுள்ளார். சென்னை ESI மருத்துவமனையில் பணிபுரியும் பயிற்சி மருத்துவர் மீதான தாக்குதலுக்கு மருத்துவ அலுவலர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நான் சனீஸ்வரன் தான், தப்பு செய்தவர்களை தண்டிக்காமல் விடமாட்டேன் என சமீபத்தில் தன்னை ஏழரை நாட்டு சனியன் என கூறிய அமைச்சர் சேகர் பாபுவுக்கு தமிழக பாஜக மூத்த தலைவர் H. ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். மக்களை திசை திருப்புவதற்காக தொகுதி மறுவரையறை கூட்டத்தை திமுக கூட்டியுள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி வேளாண் விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யாத மத்திய அரசை கண்டித்து சென்னையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்திய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் 40 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டுக்கு பின் மோசடியாக BS 4 ரக வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் எங்களுக்கு கட்சி பேதமெல்லாம் கிடையாது, எல்லா சேர்மன்களும் எங்க ஆளுங்க தான் என அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிராமணர், அர்ச்சகர், வைதிகர்கள் மற்றும் இந்து மக்கள் கட்சி சார்பில் அந்தனர் பாதுகாப்பு பேரணி மாநாடு நடந்தது. அதில் பிராமணர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி இந்து பிரமுகர்கள் பலரும் பேசினர். பிராமணர்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்க முதல்வரை அழைத்து பேச வேண்டும் என்று அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் உண்ணாவிரத போராட்டம் நேற்று நடந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நடிகர் SV சேகர் அளித்த பேட்டியில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நடிகர் SV சேகர் அளித்த பேட்டியில் தமிழக பாஜக பலூன் போன்றது, ஊசியால் குத்தினால் வெடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழ்கிறோம் என மாத்தட்டும் திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் புறமுதுகு காட்டி ஓடுவது ஏன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார்.
தினமலர் நாளிதழ் ஆசிரியருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அமெரிக்க உலக தமிழ் பல்கலை வழங்கியது. முனைவர் பட்டம் விருதுகளை வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ்.கே. கிருஷ்ணன் பேசினார். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். மியூசிக் அகாடமியின் 99ஆம் ஆண்டுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வயலின் இசைக்கலைஞர் ஆர்.கே. ஸ்ரீராம்குமாருக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட உள்ளது. கிண்டி ரயில் நிலையத்தின் மறுசீரமைப்பு பணி மே மாதத்துக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் வடகரை கிராமத்தை சேர்ந்தவர் மாதேஷ், வயது 32. இவர் தனியார் பள்ளியில் பஸ் டிரைவராக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு அந்த பள்ளியில் +2 படித்த 17 வயது மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதன்பின் அந்த மாணவியை தனது வீட்டுக்கு அழைத்து சென்று மாதேஷ் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மாதேஷிற்கு 15 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. டிமார்ட் போன்ற நிறுவனங்களை தடை செய்யாவிட்டால் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் A.M. விக்ரமராஜா நேற்று தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அண்ணாமலைக்கு எதிராக திமுக நடத்தும் அநாகரிக அரசியலுக்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் A.N.S. பிரசாத் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் திருமலையம்பாளையம் அருகே உள்ள தனியார் கல்லூரி மாணவர் விடுதியில் முதுகலை சீனியர் மாணவர் ஒருவரை இளங்கலை மாணவர்கள் கூட்டாக சேர்ந்து தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா சாலையில் 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி திப்பனூர் கிராமத்தை சேர்ந்தவர் பசுபதி, வயது 48. இவரும் இவரது கிராமத்தை சேர்ந்த 3 நபர்களும் சந்தூர் சாலையில் காரை நிறுத்திவிட்டு ஈம சடங்கிற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென காரில் தீ பரவ தொடங்கியுள்ளது. இதையடுத்து கார் முழுவதும் மலமளவென்று தீப்பற்றி எரிய தொடங்கியது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் அரிசி மீதான GST வரியிலிருந்து விலக்கு அளிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. புதுக்கோட்டை அன்னவாசல் ஜல்லிக்கட்டில் போட்டியை காண வந்தவர் மாடு முட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். கர்நாடக மாநிலம் மங்களூரில் ஆன்லைனில் எதிர்மறையான விமர்சனம் எழுதியதற்காக 18 வயது பொறியியல் மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலபுரகியை சேர்ந்த விகாஸ் என்ற மாணவர் கடந்த 6 மாதங்களாக மங்களூரில் உள்ள ஒரு பணம் செலுத்தும் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் விடுதி குறையை ஆன்லைனில் சுட்டிக்காட்டிய மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. தியாகிகள் தினத்தையொட்டி சுதந்திர போராட்ட தியாகிகள் பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் ஆகியோருக்கு ஆளுநர் R.N. ரவி அஞ்சலி செலுத்தினார். புல்லட்டில் சென்று கஞ்சா விற்பனை செய்த அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். 1100 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். IPL 2025 சென்னை பெங்களூரு அணிகள் மோதும் போட்டிக்கு நாளை டிக்கெட் விற்பனை நடைபெற உள்ளது. தோனி மின்னல் வேக ஸ்டம்பிங் சென்னையை திணறடித்த மும்பையின் இளம் சுழல் மாயாவி விக்னேஷ் யார் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. IPL கிரிக்கெட் திருவிழாவின் 18வது சீசனின் தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியிடம் தோல்வி அடைந்தது. தோல்வியால் அச்சமடைய தேவையில்லை என்று கேப்டன் ரஹானே தெரிவித்துள்ளார். சஞ்சு சாம்சன் த்ருவ் ஜுரல் போராட்டம் வீண், ஹைதராபாத்திடம் ராஜஸ்தான் அணி வீழ்ந்தது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,832 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,729 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்தில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், பெரியநாயக்கன் பாளையம் மற்றும் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநில பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. இந்த நிலையில் வெப்பநிலை இன்று 4 டிகிரி அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.